Praise the Lord. Hallelujah. Hallelujah. 116வது சங்கீதம் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் மரமும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவிக்கும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்பிவித்து, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்படேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டி நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர், நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தும் விதமாக அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதின அந்த தேவ மனுஷன் அப்பேற்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டபடினால தான் கர்த்தரிடத்தில் அவன் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு பாடலாகவும் ஜெபமாகவும் ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதான் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நன்றி அறிதலின் வெளிப்பாடுகளை இங்கே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. நான் எண்ணத்தை செலுத்துவேன். காரணம், சகலத்தையும் கொடுத்தவர் கர்த்தர் தான். ஆரம்பம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் செய்த எல்லா காரியத்தையும் நம்ம நினைத்து பார்த்தோம்னா கர்த்தர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்தவர். இன்னும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அனைத்தையும் கொடுத்தவர் அவர் தான். அதனால தான் இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றார். எல்லா சாபக்கட்டுகளிலிருந்தும் தேவன் நம்மளை விடுவித்து காத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரமானது வெறுமனே இருந்துடக்கூடாது. அவரை துதிக்கிற அந்த துதியானது அந்த பாத்திரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த முடியும், மகிமைப்படுத்த முடியும் என்பதற்காக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த எழுதின இந்த தேவ மனுஷன் எப்போது எந்த விதமாக தொழுது கொண்டார் என்று நாம் வாசித்தோம் அப்படின்னா முதல் 2 வசனங்களில் கர்த்தர் என் சத்தத்தையும்
என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். 2வது வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இங்கே அவர் எந்த அளவுக்கு தேவன் மீது அன்பு வைத்திருக்கின்றார், எந்த அளவுக்கு உண்மையான ஒரு பற்றுதல் அவருக்குள்ள காணப்பட்டது என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. பலவிதமான சூழல்கள், பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியில் தேவன் என்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றான். ஹல்லேலூயா. அப்படி என்ன மாதிரியான காரியங்கள் அவனுக்கு நடந்தது, சூழல்கள் எப்படி நடந்தது என்று பார்த்தோம் அப்படின்னா, 3வது வசனம், மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். 8வது வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்பி வைத்தார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சூழல்ல மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பயங்கரமான சஞ்சலமும் தவிப்பும் என்னை ஆட்கொண்டது. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் ஆத்மாவாய் தேவன் எனக்கு காத்து கொண்டபடினாலே என்ன சொல்றா 9வது வசனத்தில், கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்றா, 27வது சங்கீதம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தாவீது சொல்கின்றார், ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு தான் இது பைத்தியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இவன் அந்த அளவுக்கு விசுவாசித்தான். விசுவாசம் தான் அவனை ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் காத்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நீதிமான் பிழைக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் இவனை ஆட்கொண்ட, இவனை வழி நடத்தினது என்று பார்க்கின்றோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் எங்கே வருகிறது என்பதான் அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் அவனை வழி நடத்தினது. ஹல்லேலூயா. தாவீதுடைய நாட்களில் அவர் ஏறெடுத்த அந்த விண்ணப்பங்கள், தாவீது ஏறெடுத்த அந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு அவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்தபடினால, அவனுடைய ஆத்மாவை காத்து வழி நடத்தினபடினால அவரை கர்த்தரை எவ்விதமாய் துதிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கலாம். முதல் 2 வசனத்தில், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலுமா இருக்கின்றார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் சொல்றான், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணில் என் மேல் விழுந்தது. இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. இக்கட்டான நேரத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவனை தான் நோக்கி பார்த்தேன் என்று சொல்லுகின்றார், நமக்கு போதிக்கின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் தேவனை உண்மையாய் தேடுறோம், மனுஷரை நம்பி போய்கிட்டு இருக்கிறோம், சோசியங்களை நம்பி போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது முடிவு பரியந்தம் தேவனை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. 17வது வசனத்தில் சொல்றியா, 17, 18, 19 வசனங்களில் இல்லை, 18வது அதிகாரத்தில், என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு மனுஷன். எவ்வளோ மனுஷர்கள் இருந்திருப்பாங்க, அவனோட நெருங்கிய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. யாரும் அவனுக்கு உதவி செய்யலை, அவன் யாரையும் தேடி போகலை, கர்த்தர் தான் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கையை வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. அடுத்த வசனம், அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடினாலே என்னை தப்பி வைத்தார். அவனுடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தது, அவன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்விதமாய் வாழ்ந்தார் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லையை தேவன் பெரிதாக்கினார். நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து கொண்டே தான் வந்தான் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்தினார். காரணம், அவரை மாத்திரம் தொழுது கொண்டான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு செய்த
காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு தேவனை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என்னுடைய வாயில் எப்பொழுது இருக்கும். 34வது சங்கீதத்தில் அவர் சொல்கிறதை பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே நான் அவரை மாத்திரம்தான் துதிப்பேன் என்று சொல்லி இங்கே நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அநேக நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதை மறந்துடுறோம், துதிக்காமல் விட்டுடுறோம், ஜெபிக்காமல் விட்டுடுறோம். அதனால தான் மீண்டும் மீண்டுமாக சங்கீதங்களின் வாயிலாக தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா 8வது வசனத்தில், கர்த்தர் இவ்விதமாக எனக்கு செய்தபடினால கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 16வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் அவரை கர்த்தரை மாத்திரம் முன் வைத்திருக்கின்றார். காரணம் அவர் சகல நாட்களில் அவரோடு இருந்து அவரை வழி நடத்தி நல்வழிப்படுத்தினபடினாலே கர்த்தரை மாத்திரம் தொழுது கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவர் நம்மளது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட, அவரை தொழுது கொள்ளுகிற எல்லாரையுமே யாருமே அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. எது ஒன்று நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவனை ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டும் தொழுது கொண்டும் அவரை ஆராதித்து கொண்டு இருந்ததை நாம் சங்கீதங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, எப்பொழுதுமே துதி அவனுடைய வாயில் இருந்து கொண்டே இருக்குமா. அவங்க பல ஆயிரம் வேலைகள் இருக்கலாம். ராஜாவாக இருந்தபடினாலே அநேக வேலைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஜனங்களை சந்திப்பதற்கான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுடைய வாயில் என்ன இருந்துச்சு? கர்த்தரை துதிக்கிற துதி. அதனால தான் இந்த பாத்திரம் வெறுமனே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற துதியானது இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு நிமிஷம், இந்த 3 மாதம் மட்டும்தான் அவனுடைய வீட்டில் இருந்துச்சு இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அதற்கு முன்பதாக அபினதாபின் வீட்டில் எத்தனை வருடங்கள் இருந்தது? 20 ஆண்டுகள் இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்ததா நம்ம இங்கே சொல்லப்படலை. ஹல்லேலூயா. அப்போ அதற்கு உரிய கனத்தை அவன் கொடுக்க கிடையாது, கர்த்தரை தொழுது கொள்ள கிடையாது. அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்ற ஒரு நன்மையான காரியங்கள் அவனுக்கு இருந்திருந்தாலும் அவனை தேவனை துதிக்காமல் ஒரு வேலை விட்டு இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இருந்திருக்கலாம் ஒரு வேலை. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. ஆனால் 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்தப்போ அவனை ஆசீர்வதித்ததற்கான காரணம் என்ன என்று நான் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை தொழுது கொண்டிருந்தான். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை அவன் கொடுத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவனை மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை கேள்விப்பட்ட தாவீது, இந்த ஆசீர்வாதம் அவருக்கு மட்டும் இருந்தால் போதாது, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவை என்பதை உணர்ந்தவனாக தேவ சமூகத்தில் அவன் நாடுறான். அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தாவீதுடைய நகரத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே காணப்பட்டது. அந்த வாஞ்சை எதுனா காரணம்? அவனுக்காக தனிப்பட்ட முறையில் கிடையாது, மாறாக இந்த தேசத்தின் குடிகள் எல்லோருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு போய் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வர. எப்படி எடுத்துக்கொண்டு வரான்னு பார்த்தோம் அப்படின்னா, 12வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். 15வது வசனம். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும்
கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு, எப்படி வந்தாங்களா? ரொம்ப கம்பீர சத்தத்தோடு, மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு ஆடி பாடி அவர்களோடு, இவனும் தாவீதும் ஆடி பாடி வர்றான். தான் ராஜா என்பதை அவன் ஒருபோதும் பெருமை கொள்ளல. ஜனங்களோடு ஆடி பாடி தேவனுடைய அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்தான். அடுத்த வசனம், தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது, அடுத்த வசனம் 17வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் மீட்டான். இவ்விதமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அங்கே பலிகளை செலுத்திய பின்பு கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். ஆசீர்வாதம் அவர்களோடு கூட நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா. இவ்விதமாக தேவனை தொழுது கொண்டார்கள். கர்த்தர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சதா காலமும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாக தாவீது முடிவு பரியந்தம் தன்னை தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டும் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை உண்மையும் உத்தமமாக நடந்து கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 34வது சங்கீதத்தோடு சொன்னது பிரகாரம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். அதை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் அவரை மட்டும் தான் தொழுது கொள்வேன். அந்த ஒரு வைராக்கிய வாஞ்சை அவருக்குள்ளே இருந்தபடினால தான் கர்த்தர் நாளுக்கு நாள் அவன் பழி பெறும்படியாக செய்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நன்மைகளை செய்த இந்த தேவனுக்கு நன்றி பலிகளை அனுதினமும் நான் செலுத்த வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் சற்று சிந்திச்சு பார்ப்போம். ஆரம்பம் முதற்கொண்டு கற்பத்தின் கனியில் இருந்தபோது இன்றைக்கு வரைக்கும் தேவன் எவ்வளவோ காரியங்களை செய்திருந்தார். வாலிப பருவமாக இருக்கட்டும், சிறு பருவமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பருவமாக நம்ம பிரித்து பார்த்து நம்ம கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து பார்த்து நம்ம நன்றி செலுத்தியிருக்கிறோமா? நன்றி செலுத்தியிருப்போம். அநேக நேரங்களில் மறந்துருப்போம். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்ம நன்றி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு தெரியாது. அவருடைய வருகை எப்படி இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த பாத்திரமானது அவரை துதிக்கக்கூடிய துதியினால் நிரம்பி இருக்கணும். ஆண்டவரை கர்த்தர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து செவிப்போம். நிரம்பி இருக்கிற அந்த பாத்திரத்தின் மூலமாக நம்ம அனுதினமும் கர்த்தருக்கு நன்மை, அவர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து பார்த்து அனுதினமும் அவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டு துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு மன மகிழ்ச்சியோடு நம்ம இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக.